فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان فبأي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நாம் அனைவரும் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கூறி எனது ஜும்மாவை தொடங்குகிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் உலக அளவில் நடைபெறக்கூடிய பல செயல்கள் இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் நடைபெறக்கூடிய இந்த சூழலிலே எவ்வளவோ வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் மறுபுறத்திலே இதை பற்றி அறிந்தவர்கள் தெரிந்து கொள்பவர்கள் ஆதரவு கரங்களை நீட்டிக்கொள்ளக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் வசிக்கக்கூடிய தமிழகத்திலே நடைபெற்றிருக்க தேர்தல் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆசை, முஸ்லீம்கள் அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் அல்லது முஸ்லீம்கள் ஆட்சி செய்ய வேண்டும், மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் உண்டு. ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் உலகளவில் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆட்சி அதிகாரம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று யூரோப் போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இதற்கு முன் சென்ற அரசியல் ரீதியான பல தலைவர்களாகட்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய பல தகவல்களை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி ஒரு பக்கம் வெறுப்பு பிரச்சாரம், மறுபக்கம் இஸ்லாமிய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, நடைமுறையில் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய பலர் அந்த கருத்துக்களை வேறு சமுதாய மக்களும் உற்று கவனிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய சமூகத்துடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்றால், முஸ்லீம்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், தவறு கிடையாது, மக்களை நிர்வகிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும்? ஒரு நிர்வாகம் என்பது, ஒரு வெற்றி தோல்வி என்பது, அது மக்களை நாம் கவனிக்கக்கூடிய விதம் என்பது எப்படி அமைய வேண்டும்? நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒருடைய வெற்றி தோல்வி என்பது நாம் தான் தீர்மானிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பரவலாக பேசிக்கொள்வோம். நாம் அவருக்கு ஓட்டு போடலன்னா அவன் ஜெயிக்க முடியாது. அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் தோல்வி அடையக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், இவர்கள் நமக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் நாம் தோல்வி அடைஞ்சிருவோம் அல்லது வெற்றி பெறுவோம், இவர்களுடைய வாக்கு முக்கியம் என்று கணிசமாக எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், குலி அல்லாஹும்ம மலிக அல் முல்கி துதி அல் முல்க மன் தஷாவு. அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், அல்லாவே ஆட்சியின் அதிபதியே, அல்லாஹ் தான் ஆட்சியின் அதிபதி, அண்ட சராசரங்களுக்கும் ஆட்சியின் அதிபதி அல்லாவே.
அவன் தன் நாடியோருக்கு ஆட்சி அதிகாரத்தை அவன் தான் வழங்குகிறான். நாம் நினைக்கிறோம் நாம் ஓட்டு போட்டனால தான் இவன் ஜெயிச்சுருக்கிறான், நாம் ஓட்டு போடாத தான் இவன் தோற்றுருக்கிறான்னு சொல்லி நாம் நினைக்கிறோம்ல. அது முதல்ல தவறு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் நாடியோருக்கு தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறேன், நான் நாடியோருக்கு தான் கண்ணியத்தை கொடுக்கிறேன். ஒருத்தருக்கு கண்ணியம் அல்லது கண்ணியம் இல்லாமல் இருப்பது, இழிவுபடுத்துவது, இது ரெண்டுமே நாம் நினைக்கிறோம். ஒருத்தருக்கு இஸ்ஸத்தை கொடுத்து விட்டு நாம் நினைப்போம் நான் கொடுத்த இஸ்ஸத்தினால தான் அவன் வளர்ந்துருக்கிறான், நான் அவனுக்கு கண்ணியப்படுத்தினேன் அதனால் சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறான்னு நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் வரல, நீ இழிவுபடுத்தினால அந்த இழிவுல கீழே போகல. தான் நாடியோருக்கு ஆட்சி அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், தான் நாடியோருக்கு கண்ணியத்தையும் இழிவு நான் தான் கொடுக்குறேன்ட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் நினைப்பது நாம் யூகிப்பது எல்லாமே தவறு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ வெற்றி தோல்வி என்பது, இஸ்ஸத்து கொடுப்பது, இழிவுபடுத்துவது, இது எல்லாமே என்னுடைய கையில் என்னுடைய அதிகாரத்தில் நான் வைத்திருக்கிறேன். அப்போ நீ தீர்மானிப்பது என்று நினைக்கிறல்ல, அது தப்பு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீ நினைக்கிறதெல்லாம் தவறு என்று அல்லாஹ் தஆலா என்னுடைய கையில் தான் வைத்திருக்கிறேன், உன்னால் எதுவுமே முடியல, நான் தான் செய்து காட்டினேன். ஏன் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு ஒரு நினைப்பு வருது, நம்ம எவ்வளோ போய் உழைச்சோம், போராட்டம் பண்ணோம், தியாகம் பண்ணோம், மக்களுக்கு சமுதாய மக்களை எடுத்து சொன்னோம், அதனால தான் வென்றிருக்கிறாங்க. அல்லது மக்கள் அணிந்து கொள்வார்கள், நம்ம இல்லைன்னா வந்திருக்க முடியாதுங்க, நாம் தாங்க தோக்க வச்சோம், நாம் தான் ஜெயிக்க வச்சோம் நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பு வருதில்ல, மமதை வருதில்ல, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உன்னால் ஒன்றுமே இல்லை, நான் நாடி இருக்கிறேன், நான் நாடிய காரணத்தினால் அவன் வெற்றி பெற்றிருக்கிறான், நான் நாடிய காரணத்தினால் அவன் தோல்வி பெற்றிருக்கிறான். அல்லாஹ் இது சொல்கிறான். இது முதல் விஷயம். அப்போ வெற்றி தோல்வி என்பது ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஜெயிக்க வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவருடைய மனசில் என்ன வரணும், இது எங்களால் இல்லை, இது அவன் நாடி இருக்கிறான், எவ்வளவோ லீடிங்கில் ஜெயிச்சுட்டு போட்டோம், எவ்வளோ குறைந்தவர்கள் தோக்கட்டும், அது நம்ம கையில் இல்லை, மேலே இருக்கக்கூடிய கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மனசில் ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது, பதவி என்பது, அந்தஸ்து என்பது நமக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கவே கூடாது. எப்போவுமே வந்துடணும்னு நினைக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் நாடிட்டான்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கூட இஸ்ஸத் இல்லாத, கொஞ்சம் கூட ஊரெல்லாம் நாடுகள் எல்லாமே இவர்கள்லாம் ஒரு தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்று ஒரு கண்ணியம் இல்லை, அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இஸ்ஸத்து கிடையாது, அவர்கள் மிகப்பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தான் கொண்டு வந்திருக்கிறான். ஏன் தன் நாடியோருக்கு அந்தஸ்தை கொடுப்பான், தன் நாடியோருக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், கீழே இறக்க வேண்டும் அவனை இறக்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ முதல்ல நம்ம மனசில் என்ன வரணும்னா, நம்ம கையில் இது எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எப்போ வேணாலும் நம்மளை தேடி இந்த பொறுப்புகள் வரலாம், எப்போ வேணாலும் நமக்கு தேடி இந்த அதிகாரங்கள் வரலாம், அந்தஸ்துகள் வரலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்? ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம், திடீரென்று ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தினந்தோறும் 5000 சம்பாதிக்கக்கூடிய நிலைமை வருது, 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தினந்தோறும் 500 சம்பாதிக்கக்கூடிய நிலைமை வருது. அப்போ அவனுடைய நிலைமை எப்படி மாறுகிறதோ அதே போல் ஒன்றுமே இல்லாமல் நாம் இருப்போம். நம்ம கையில் ஒரு அதிகாரம் வந்துடும். அதிகாரம்னா சின்ன அதிகாரமாக இருக்கட்டும், பெரிய அதிகாரமாக இருக்கட்டும், அந்த அதிகாரங்கள் வரும் பொழுது நம்முடைய நிலைமைகள் மாறும். இப்போ மக்கள் சொல்கிறாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் என்பது இஸ்லாமிய ஆட்சி போல் இருக்கணும், இதுதான் சிறந்த ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போது அந்த ஆட்சி மக்கள் விரும்புகிறாங்கன்னா அது யாரால் கொடுக்க முடியும்? முஸ்லீம்கள் நம்ம கையில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அங்கே நிறைவேற்றி காமிக்கணும். முஸ்லீம்களுடைய நம்ம கையில் அந்த மாதிரி அதிகாரங்கள் கிடைக்கும் பொழுது முஸ்லீம்னா இப்படி தான் ஆட்சி செய்வான், முஸ்லீம்னா இப்படி தான் இருப்பான், முஸ்லீம்னா இப்படி தான் மக்களை கவனிப்பான், நான் வீண் விரயம் செய்ய மாட்டேன், ஆடம்பரம் செய்ய மாட்டேன், மக்கள்கால விழ மாட்டேன், கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஏன்? இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் நான் இருக்கிறேன். ஆனால் நினச்சி பாருங்க, கடந்த நாட்களில் தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற அந்த திமுக கூட இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது. அந்த தலைவர் கூட எனக்கு கர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றவர்கள், அதில் குறிப்பாக பெண்கள், அவர்களுடைய நிலைமைகள்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் முஸ்லீம்கள் தானா, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களா? கையெழுத்து கும்பிடுவதும், காலில் விழுவதும், மாலைகளை போட்டுக்கொள்வதும், பட்டாசுகளை வெடிப்பதும், என்ன கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் மேலே ஏறி அடித்து கொண்டிருக்கிறான், காலம் ஃபுல்லாக அடிப்பான்லாம் உத்தரவாதம் கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலை என்பது ஏதாவது ஆட்சி அதிகாரம் கைப்பற்றக்கூடிய வகையில் இருந்ததா? அங்கே வாழ்ந்த மக்கள் நினச்சி யாரை பார்த்துருப்பாங்களா? நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் ஒரு ஜனாதிபதியாக இருப்பாங்க, மக்காவை வெற்றி கொள்வது யாரை நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஏன் அடி உதைகள், பிரச்சனைகள் சமாளிக்க முடியல, ஊரை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான், ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து கொடுக்குறான். அப்படி அமைத்து கொடுத்தது இன்னைக்கு நமக்கு நினைவுக்கு வரணும். இன்னைக்கு அடி உதை வாங்குறோம், ஒவ்வொரு பக்கம் ஒரு பிரச்சனை. நாளைக்கு அதே அதிகாரத்தை நம்ம கையில் கொடுக்க மாட்டோம், நிச்சயம் கிடையாது. கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? நம்ம அல்லாஹ்வுடைய நேர்மையாக இருக்கணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை மதிக்கணும். அல்லாஹ் தஆலா பிடிக்காத விஷயம் என்ன? என்னை தாண்டி நீ யாரையுமே நீ வணங்கக்கூடாது. முஸ்லீமா இருக்கியா நீ? என்னை தவிர்த்து நீ யாருக்குமே தலை சாய்க்க கூடாது. எங்க தலை போய் சாய்க்கிறாங்க? சராசரி ஒரு மனிதன், நீங்களும் நானும் உண்ணக்கூடிய உணவை உண்ணக்கூடியவன், நீங்களும் நானும் மரணித்தால் அதே குழியில் போய் விழக்கூடியவன், அவருடைய காலில் போய் நீ விழுறிய நீ? இது முஸ்லீமா? முஸ்லீமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காரியத்தை செய்யலாமா? வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கே உரியது, வேறு யாருக்குமே அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். வேறு சில செயல்களை உங்களை மன்னிப்பான், சில செயல்களை நீ தண்டித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விடுவான். நீங்க வணக்கம் இருக்கிறதே, வணங்கக்கூடியது இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும். நீங்கள் சர்வசாதாரணமாக சென்று கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, வணங்கலாமா? முஸ்லீம்களாக இருப்பதற்கு ஒரே ஒரு தகுதி என்ன? நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், யாருக்குமே தலை சாயாது, யாருக்காகவும் நான் வணங்க மாட்டேன். அதுதான் ஒரு முஸ்லீம். அந்த முஸ்லீம் சென்று சாதாரணமான ஒரு அதிகாரம், 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ முடிஞ்சு போச்சு, நிரந்தரம் கிடையாது. அப்படியே நிரந்தரமாக இருந்தாலும் 60 வயசு 70 வயசு மரணித்தால் முடிஞ்சு போச்சு உலக வாழ்க்கை. அந்த பதவி சுகத்திற்காக வேண்டி பார்க்கிறோம், பரவலாக தமிழகம் முழுவதும் பார்க்கிறோம். முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவருடைய அந்த போட்டோஸ்கள் பரவிட்டு இருக்கு, அவர்கள் செய்த அந்த காரியங்கள் பரவிட்டு இருக்கு. காலில் போய் விழுவது, கையெடுத்து கும்பிடுவது. என்ன மார்க்கத்தை நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம், என்ன அறிந்து வைத்திருக்கிறோம்? அப்போ ரோல் மாடலாக நாம் இருக்கணும். ஒரு முஸ்லீம் என்பவன் ரோல் மாடல், 4 பேருக்கு ஒரு உதாரணம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாம மார்க்கத்துடைய வரம்புகளை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கை கூப்பி நிற்கணும்னா வெக்கம் வரக்கூடாதா நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்குறாங்க, இந்த மார்க்கத்தை பார்க்குறாங்க. அவர்கள் நடந்து கொண்ட ஒரு காரணத்தினால் எதிரிகளாக இருக்கக்கூடியெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை சாய்க்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், அப்படி என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி உள்ள வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தை சந்தித்து விட்டு சில கைதிகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த கைதிகளை கொண்டு வந்து மதீனால ஒருவரை கட்டி வைக்கிறாங்க. அந்த போர்க்களத்திற்கு எதிரணியில் இருந்த ஒரு தளபதி மதீனால கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்குறாங்க, கைதி அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருந்தவன், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தவன் கட்டி வைக்கிறாங்க. மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் கட்டி வைக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்குறாங்க, உங்களை நீங்கள் செய்த காரியத்திற்கு என்ன செய்யலாம்? எதிரிகிட்டே கேட்குறாங்க, நீங்கள் கைதியாக இருக்கிறீங்க, உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கைதி சொல்கிறார், நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் கொல்லுங்கள், அதுதான் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு எதிராக இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கிறேன், இஸ்லாத்தை அழிப்பதற்காக என்ன எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் அதுதான் சரியான காரியம், அது செய்யுங்க. இல்லை என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியுடனாக இருப்பேங்கிறாங்க. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் திரும்ப வந்து சந்திக்கிறாங்க. உன்னை என்ன செய்யலாம்? அதே பதில், கொன்னா கொண்டுட்டு போங்க, இல்லை விட்டுருங்க, நன்றியுடனாக இருப்பேன். திரும்ப 3ஆவது நாள் வராங்க, கேட்குறாங்க, அதே பதில். 3 நாளும் அதே பதில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அவரை நீங்கள் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. கட்டை அவிழ்த்து விடுறாங்க. நேரடியாக அந்த நபர் செல்கிறார், குளித்து கொண்டு வருகிறார். வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். வரலாற்றில் பதியக்கூடிய விஷயங்கள், ஒரு முஸ்லீம் என்றால் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒருவரை எதிரியை எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த உதாரணம். குளித்து கொண்டு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்கிறார், முஹம்மதே, உலகத்திலேயே எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் என்றால் உங்களுடைய முகம்தான். எனக்கு உங்களுடைய முகம் பிடிக்காது.
உலகத்திலேயே நான் நேசிக்காத ஒரு நகரம் என்றால் இந்த மதீனா நகரம் எனக்கு பிடிக்காது. உலகத்திலேயே வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் என்றால், நான் பிடிக்காத எனக்கு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு நான் நேசிக்கக்கூடிய, நான் விரும்பக்கூடிய ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகம். நான் நேசிக்கக்கூடிய நகரம் என்றால் இந்த மதீனா நகரம். நான் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னார் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எதற்காக மாறினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து காசு கொடுத்தாங்களா? பதவி அதிகாரங்களை கொடுத்தாங்களா? பொக்கிஷங்கள் அள்ளி கொடுத்து விட்டார்களா? தீனார் திர்ஹம்கள் அள்ளி கொடுத்தார்களா? எதற்காக இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்? 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார், நடவடிக்கைகளை பார்க்கிறார், சஹாபாக்கள் வரக்கூடிய போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு 3 நாளில் ஒரு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் என்றால் இப்படிதானே இருந்து காமிக்கணும். வேறுபட்டு காமிக்கணுமா இல்லையா? வென்று விட்டோம், முஸ்லீம்னா இந்த மாதிரி வேட்பாளராக இருக்கணும்டா, இந்த மாதிரி ஜெயிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையா இருக்கு. பல பேர் பல மாதிரி செய்கிறான். ஆனால் இவன் மட்டும் தனியாக இருக்கானுங்க. அவன் முஸ்லீம், அவன் பட்டாசு வெடிக்க மாட்டான், அவன் மாலைகள் போட மாட்டான், அவன் கையெடுத்து கும்பிட மாட்டான், அவன் காலில் விழ மாட்டான், சுயமரியாதைக்காரன். நாளைக்கு நமக்கு ஏதாவது செய்வான். சமூகம் பார்த்து நம்மளை பார்த்து பேச வேண்டும். அப்படி அதிகாரத்தில் வரணும், அப்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும், அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும். அப்படி இருந்தால் எப்படி அன்றைக்கு சுமாமா அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ அந்த மாதிரி வருவார்கள். தப்பான நோக்கம் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாமே சாரசாரியாக நோக்கி வருவார்கள். நம் மீது இருக்கக்கூடிய கலங்கத்தை கலைப்பார்கள். சாதாரண செயலா இது? ஆனால் எப்படி சமூகம் நோக்கி சென்றுகிட்டு இருக்கு? வெற்றி பெற்று விட்டால் எப்படி இருக்கணும்? வெற்றி நாம் அடைஞ்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய ஆட்சி முறை ஒரு ரோல் மாடல். இன்றைக்கு ஒரு அமைப்பிலையோ கட்சியிலையோ மேலே இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? நாம முடியாது. நேருக்கு நேராக நிற்க முடியுமா? முடியாது. குனிஞ்சி தான் நிற்கணும். அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. நேருக்கு நேராக அப்படி நிமிர்ந்து கூட நிற்க முடியாது. கொஞ்சம் தலை சாய்ச்சி தான் நிற்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது? நடந்து விட்டது, தவறுகள் செய்து விட்டோம், இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுருங்க. இனிமே வர்றதாவது, இனிமே நடைபெறக்கூடிய சமூகலாது. இந்த ஆட்சி என்பது, அதிகாரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று முடிஞ்சா அடுத்தது இன்னொரு பக்கம் போகும். இது செஞ்சோம், இது கிடைச்சது, இன்னும் சிலது செஞ்சால் வேறு ஏதாவது கிடைக்கும், அதற்காக வேண்டி எங்கே வேணாலும் இல்லை தயார். அப்படி தான் இதற்கு முன் சென்றவர்களை பார்த்தோம். இதற்கு முன்னாடி எத்தனையோ மந்திரிகளை பார்த்துட்டோம். எங்கேயும் மேலே ஹெலிகாப்டர் பறக்கும், கீழே ரோட்டில் படுத்து கிடப்பான். அந்த மாதிரி மாற மாட்டோங்கிற நிச்சயம் கிடையாது. கண்டிப்பாக இந்த உலக ஆசை என்பது, சுகங்கள் என்பது மாற்றிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சுமாமாரான அவர்கள் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. மதீனாவில் கட்டி போட்டிருக்கிறாங்க. முகம்மதே சொன்னால் எவ்வளோ கோபம் வரணும். ஆனால் எதிரியாக வந்திருக்கிறாங்க, கட்டி போட்டிருக்கிறோம், நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், என்னை பேர் சொல்லி கூப்பிடுறியான்னு சொல்லி கோபம் தானே வந்திருக்கணும். சஹாபாக்கள் கோபம் தானே பட்டிருக்கணும். ஒன்றுமே கோப்பலை. ஏன்? என்னுடைய பேர் அதுதான், சொல்லட்டுமே. கோபமே வரவில்லை. ஒரு கட்டத்தில், ஒரு நேரத்தில் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் போய்கிட்டு இருக்காங்க. போகும் பொழுது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சால்வை எடுக்கிறாங்க. அந்த நபர் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் போட்டு இருக்கிறார். இறுக்கி விட்டு கேட்கிறார், எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த பொருட்களை நீ கனிமத்து பொருட்களை கொடுங்க, எனக்கு சேர வேண்டிய பொருட்களை கொடுங்கிறாங்க. என்ன ஆகும்? இன்றைக்கு சாதாரணமாக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவரை பார்த்து அந்த மாதிரிலாம் இழுக்க தேவையில்லை. கொஞ்சம் முகம் சுளித்து பேசிவிட்டாலோ அல்லது அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி விட்டாலோ எந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு நபர், கிராமவாசி, கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி முள்ளில் போய் விழக்கூடிய அளவுக்கு அவர் எனக்கு தேவையான கனிமத்து பொருளை கொடுங்கன்னு சொன்னபோது சிரித்து கொண்டே சொன்னார்கள், சரி வாங்கி கொள்ளுங்க, என்ன தவறு இருக்குது, இவங்களை கொடுங்கன்னாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது எப்படி ஆகும் தெரியுமா? நாம் இன்னைக்கு எல்லாமே அதிகாரத்தில் வரக்கூடியவர்கள் எண்ணம் என்ன? அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன நினைக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா? ஊரில் இருக்க மக்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும், அதுக்காகவா? உண்மையாகவே அந்த மாதிரி நினைப்பு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தவறு கிடையாது. அரசியலில் வரக்கூடியவர்கள், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே அங்கே சென்றால் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும், என்னென்ன பெற்றுக்கொள்ள முடியும், மக்களுக்காகவே நான் செய்வேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அது வேற. அல்லாஹ் கண்டிப்பாக அது உதவி செஞ்சிருவான், அதுக்குள்ள நன்மை கொடுப்பான். ஆனால் வரக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? அங்கே ஜெயிச்சா நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்?
நாம் இவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ எடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி முறை எப்படிப்பட்ட முறையா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால வாழும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரி, சாதாரண வியாபாரி இல்லை, மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரம் கைப்பற்றும் பொழுது அந்த செல்வாக்கு, அந்த செல்வம் அவங்கள்ட்ட இருந்ததா? பொருளாதாரம் தூதர்கிட்ட இருந்ததா? படிக்கிறோமே, கண்ணீர் விட்டு சிதறோமே, பயான்களில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையா? எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் தூங்குறோம், எவ்வளோ அழகாக சொகுசாக இருக்கிறோம். வெயில் காலம் வந்து விட்டால் தேவையான ஃபேனை போட்டுக்கிறோம், தேவையான ஏசி ஆன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையா? மிகப்பெரிய வணிகராக, மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தவர்கள் அந்த ஆட்சி அதிகாரம் கைப்பற்றும் பொழுது அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வீட்டில் 5க்கு 5 தான் வீடு, வீட்டுக்கு கதவு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மதிய உணவு சாப்பிட்டு விட்டால் இரவு என்ன உணவு கிடைக்கும்? ஜனாதிபதிங்க, சாதாரண கவுன்சிலர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி. அடுத்த வேளை உணவுக்கு நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஏன் மக்களுடைய கதான எடுத்து சாப்பிட தெரியாதா? ஒரே ஒரு உத்தரவு, சஹாபாக்கள் வந்து கொட்டி விடுவார்கள், வாங்க தெரியாதா? ஒரு நேரத்தில் வீதியில் வந்து நிற்கிறாங்க, வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே. இந்த மாதிரி ஆட்சி யாருமே கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும் பொழுது அபூபக்கர் சித்தீக்கை சந்திக்கிறாங்க, உமரை சந்திக்கிறாங்க. சந்தித்துட்டு கேட்குறாங்க, ஏன் எதற்காக வெளியில் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? அபூபக்கர் சித்தீக் உமரும் சொன்னாங்க, பசியோடு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரே, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, அதற்காக தேடி வெளில வந்திருக்கோங்கிறாங்க. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அதற்காக தான் வந்திருக்கிறாங்க ஜனாதிபதி. சாப்பிட சாப்பாடு இல்லைங்க. ஒரு ஜனாதிபதி, நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தூதர், சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. ஒரு நேரத்தில் நாம் ஒவ்வொரு நேரம் தூங்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வராங்க. சந்திக்க வரும் பொழுது உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கொடுத்தோன்னே உள்ளே வர்றாங்க. வந்தோடனே அல்லாஹ்வுடைய தூதர் கீழே படுத்திருக்கிறாங்க, பாய் மீது. எழுந்து அப்படியே உட்காராங்க. உட்காரும் பொழுது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துணி விலகி இருக்கு. அந்த முதுகை பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். பார்த்து விட்டு அந்த முதுகில் அப்படியே வரி வரியாக அந்த பாயின் மீது இருந்த நாறுகள் படிஞ்சிருக்கு. அப்படியே ஒருத்தர் அடித்தா அந்த சிவப்பாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கீறல்கள் மாதிரி விழுந்திருக்கு, மேலே பட்டையாக விழுந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. அவருடைய தூதர் கேட்குறாங்க, உமரே என்ன ஆயிடுச்சு, எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள், என்ன ஆயிடுச்சு கேட்குறாங்க. உமர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ரோம பாரசீக மன்னர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் இல்லை நினச்சிடாதீங்க, இன்றைக்கு எப்படி சொகுசாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை அன்றைக்கும் இருந்தது. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரோம பாரசீக மன்னர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்தது, நாம் இந்த உலகத்திற்காக வாழவில்லை, மறுமையை நேசிக்கக்கூடிய கூட்டம், மறுமை என்று இருக்கிறது, அதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோம பாரசீக மன்னர்கள் ஆடம்பரமாக செல்வ செழிப்பாக வாழலாம், ஆனால் அந்த வாழ்க்கை நான் விரும்பவில்லை. எப்பொழுது அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் படுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு போர்வையும் கிடையாது, படுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு ஆடை இல்லை, துணி இல்லை. அந்த பேரிச்சம்பள கீத்துகளால் இருந்த அந்த பாயின் மீது படுத்திருக்கிறாங்க. அப்படியே முதுகு வரி வரியாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரி, காசு பணம் இல்லாமல் இருந்தவங்க கிடையாது. ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே உடனடியாக அவருடைய நிலைமை மாறுது. யாராவது இன்றைக்கு அரசியலுக்கு வந்தவங்க, ஆட்சிக்கு வந்தவங்க, அதிகாரத்தை வைத்திருந்தவங்க இந்த மாதிரி நிலைமை திரும்பி போயிருக்கு பார்த்துருக்குறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் என்பது உலக மக்கள் இருக்கக்கூடிய மிக சிறந்தவர்கள், கல்வியாளர்கள், அவர்கள்லாம் படித்து பார்த்து வியந்து போகிறாங்க. அதனால தான் தி 100 என்கிற நூலில் முதல் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்துச்சாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் நாம் உச்சத்துக்கு வரலாம், உச்சத்தை தொடலாம், பதவி அதிகாரங்கள் அந்தஸ்துகள் நம்மளை தேடி வரலாம். அப்படி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை ரோல் மாடலாக எடுங்க. நீங்கள் யாரோ இருக்கக்கூடிய தலைவர் நமக்கு ரோல் மாடலா? யாரோ ஒருத்தர் விழுந்தா அவனுக்கு பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அதற்காக வேண்டி நாம் போய் விழணுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரோல் மாடல் என்னவா இருக்கிறது?
எப்படி ஆட்சி அதிகாரத்தை நடத்தி காண்பித்தார்கள், மக்களிடையே எப்படி நடந்து கொண்டார்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நாம இதையெல்லாம் கவனிக்க தவறிவிட்டு நம்முடைய நிலைமை என்னன்னா, வேறு சமுதாய மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கும் நமக்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் இன்றைக்கு இவருடைய காட்சியை சூழ்நிலை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எதற்காக சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு ஒரு அவர்களுக்கு தேவை என்று வரும்பொழுது தேடி தேடி வருவார்கள், ஓட்டுக்காக ஒரு ஏதோ ஒரு காரணம் தேடி தேடி வீடு வீடாக வருவார்கள். ஆனால் நிலைமை மாறின பின்னாடி எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாமே சேர்ந்து மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் உட்காந்துருக்கிறாங்க. உட்காரக்கூடிய அந்த சபையில் ஒருவர் ஒட்டகத்தில் வந்து இறங்குகிறார். இறங்கி விட்டு கேட்குறார் மக்கள்கிட்ட பார்த்து, இங்கே முகம்மது என்பவர் யாருன்னு கேட்குறார். அந்த மக்கள் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறாங்க, ஒரு தலைவருக்கு ஒரு ஜனாதிபதிக்கு தனி அடையாளம் கிடையாது, மேலே உட்காருவதற்கு இந்த மாதிரி நாற்காலி கிடையாது, தனியாக அடையாளம் காட்டப்படவில்லை, மக்களோடு மக்களாக சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யார்? முகம்மது என்பவர். அப்போது ஒருவர் சொல்கிறார், வெள்ளையாக இருக்கக்கூடிய வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த நபர் தான் முகம்மது. இப்போ நேராக வர்றாங்க, சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, மார்க்க ரீதியான சில தகவல்கள்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள். இதில் என்ன தகவல் நமக்கு இருக்கிறது? ஒரு தலைவர் என்றால் எனக்கென்று தனி அடையாளம் கிடையாது, தனி ஆடை கிடையாது, தனி நாற்காலிகள் கிடையாது, மேலே உட்காருகிற அளவுகள் கிடையாது, மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க, யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இது சிறப்பான ஆட்சி செய்யக்கூடியவர்களா, அல்லது தனியான ஒரு அடையாளங்கள், தனியான அந்தஸ்துகள், தனியான அவர்களுக்கு உண்டான தோற்றங்கள்? அப்போ நாம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கலாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு வருமா வராதா? அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், வேறு சமுதாய மக்கள் நம்ம மக்களை பார்க்கும் பொழுது இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிறிய பொறுப்பாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு செயலாளராக இருக்கட்டும், இருந்தால் இந்த மாதிரி பொறுப்பு இருக்கணும். ஏன்? நாளைக்கு இந்த பொறுப்புகள் வந்து விட்டோம் என்றால், இந்த பொறுப்புகள் கிடைத்து விட்டால் என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா சர்வசாதாரணமாக கால விழக்கூடிய காட்சிகள் என்பது அரசியல் பா. இதெல்லாம் இதில் என்ன தப்பு இருக்குது? கையெழுத்து கொண்டு இது அரசியல். மார்க்கம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனால் மார்க்கம் வேறு, அரசியல் வேறே கிடையாது. இஸ்லாம் என்றால் அரசியலும் மார்க்கமும் கல்வியும் எல்லாமே சேர்ந்து தான் இஸ்லாம். அதுக்குன்னு தனித்தனியெல்லாம் கிடையாது. இஸ்லாம் என்றாலே அனைத்துமே இருக்குது. குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீ எது கொண்டு வந்தாலும் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு தான் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு போகவில்லை. நாளைக்கு மறுமையிலும் வாழ்க்கை இருக்கிறது நமக்கு. இது கவனத்தில் நாம் கொண்டு நமக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இஸ்லாமிய வழிமுறை என்ன இருக்கிறதோ அதை தாண்டி போகக்கூடாது. அதே போல் இந்த மாதிரியான நேரங்களில் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? மனிதன் என்பவன் இன்னல் இன்சான ரப்பீல கனூத், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஏன்னா நான் தான் உனக்கு அந்த பதவி கொடுத்தேன், நான் தான் அதிகாரத்தை கொடுத்தேன், நான் தான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், என்ன மறந்துட்டியே நீ? என்ன மறந்து காலை விழுந்துட்டியே? என்ன மறந்து கையெழுத்து கும்பிட்டியே? மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நீ ஜெயிப்பதற்கு முன்னால் எத்தனை நேரம் என்கிட்ட வந்து துவா கேட்டிருப்ப, கையேந்திருப்ப, என்கிட்ட நின்று இருப்ப. நீ ஜெயிச்ச உடனே என்ன மறந்துட்டியே? அப்போ மனிதன் என்பவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான், மறந்து விடக்கூடாது. இது போல வெற்றிகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ் எப்படி நடக்க சொன்னான் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பார்க்கலாம்.